Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. இரு சமுதாயத்தில் நடக்கிறது அதை காமிச்சிருக்காங்க, மத்தபடி எதுவும் இல்ல. பட் ஆனா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ரெண்டு சமுதாயமா எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்றத காமிச்சிருக்காங்க. I think they've combined the two, no, sports and social thing. அதெல்லாம் உண்மைதான். எங்க ஊர் சைடு நடந்த ஒரு விஷயங்கள் தான். அது வந்து ஓரளவு பின்னாடி லைட்டா பேக்ரவுண்ட்ல ஒரு கதைக்காக அது வந்து நல்லா காட்டியிருக்காங்க. யாரையும் குறைச்சியோ யாரையும் தாழ்த்தியோ காட்டல, எல்லாம் ஈக்குவலா காட்டி ஒரு இதா அதை விட அவங்க அப்பா பசுபதி சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம். அவரு விளையாடுற கபடியா இருக்கட்டும், அவரு நிறைய உழைச்சிருக்காருன்றது இதுல இருந்தே தெரியுது. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது எமோஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாரோட வழிகளும் சேர்ந்துதான் இந்த படத்தை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்குங்க. துரு விக்ரம் சூப்பரா நடிச்சிருக்காரு. த்ரூ அவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எமோஷனல்ஸ் ரெண்டுமே கலந்ததுதான் சார். அதான் அந்த மாவட்டத்துக்குள்ள என்னென்ன நடக்குது, அதுல இருந்து வெளியில போறது எப்படி இருக்குன்றத காமிச்சார். நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அரசியல் ஒண்ணுமே இல்ல, அரசியல் எல்லாம் எதுவுமே இல்ல சார். அரசியல் எதுவுமே இல்ல. ஒரு இரு சமுதாயத்தில் நடக்கிறது அதை காமிச்சிருக்காங்க, மத்தபடி எதுவும் இல்ல. பட் ஆனா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு ரெண்டு சமுதாயமா எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்றத காமிச்சிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி பாசிட்டிவா தான் காமிச்சிருக்காங்க. கனெக்ட் ஆகும் சார், கனெக்ட் ஆகும். எந்த இடத்துலயும் ஸ்லாக்லாம் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு, நல்லபடியா இருக்கு. இல்ல சார், இது முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். அந்த மாதிரி நல்லா இருக்கு சார். எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ. என்ன மாதிரியான கண்டென்ட் இந்த படத்துல வந்து பேசிருக்காங்க? Very emotional, very nice, very nice. Thank you. Please. இது ஸ்போர்ட்ஸ் மூவியா இல்ல என்ன மாதிரி? I think they've combined the two, no, sports and social thing. It's very well done. Sorry. முடிச்சு வெளிய வரும்போது என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கு? It was very powerful, so very, very emotionally disturbing, but also in the end there's a satisfaction. Really have that one. I think please let me go. Thank you. Arjuna Award. மணத்தி அதே போலதான் இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. ஆமா 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 ஆமா, பழக்கம் தான். எங்க இது எங்க தம்பி. இல்ல 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 இல்ல, சூப்பரா இருந்துச்சு தம்பி, சூப்பரா பண்ணியிருந்தார் தம்பி. எல்லாமே நல்லா பண்ண, கபடி டீம் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய சந்ததி, நம்முடைய சமூகம் வந்து சீரழிய கூடாதுன்னு ரெண்டு பேருமே நினைக்கல. ஆமா, நாங்களும் இருந்தாலும் அந்த திருநெல்வேலி அதே பகுதியில தான் இருக்கோம், திருநெல்வேலியில தான் இருக்கிறோம். ரியல். எனக்கு அவர் விளையாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா விளையாண்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து விளையாடுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கல. நல்லா விளையாண்டாரு. இல்ல அப்படி இல்ல, எல்லா படம் மாதிரிலாம் இல்ல. இது வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த கிட்டானுங்கிற ஒரு கேரக்டர் வந்து எங்க ஊர் சைடுல மணத்தி கணேசங்கிற ஒரு அண்ணன், அவர் கதையை தான் எடுத்திருக்காங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழ இருந்து எவ்வளவுக்குள்ள மேல வரைக்கும் வந்து உயர்ந்திருக்காரோ அதை வந்து வெளியிடத்து நல்லா காட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். எங்க ஊர் சைடு நடந்த ஒரு விஷயங்கள் தான். அது வந்து ஓரளவு பின்னாடி லைட்டா பேக்ரவுண்ட்ல ஒரு கதைக்காக அது வந்து நல்லா காட்டியிருக்காங்க. யாரையும் குறைச்சியோ யாரையும் தாழ்த்தியோ காட்டல, எல்லாம் ஈக்குவலா காட்டி ஒரு இதா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா கபடி விளையாடுறது வந்து உண்மையிலேயே அண்ணன் வந்து நல்லா விளையாண்டுருக்காரு. இந்த அளவுக்கு நான் விளையாடுவார் நான் எதிர்பார்க்கல. ஒரு ஆக்டரா வந்து அவரு அதை விட அவங்க அப்பா பசுபதி சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. சமூக ரீதியாகவும் நல்லா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வரக்கூடாது, எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நல்லா இருக்கணும், வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. கபடியிலே இருந்த மாதிரி இருக்கு. கபடி நல்லா பண்ணியிருக்காரு துரு சார். ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. படம் நல்லா இருக்கு. எல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். செலக்ஷன்ல தான் பாலிடிக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் இருக்குன்னு சொல்லலாம், அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கணும். சோ இது ஒரு கபடி பிளேயரா சின்னதா இருந்து பெருசா நல்லா உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்காரு சார். நான் ஒரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ண கோச். நான் சென்னையில வேலை பார்த்தேன், இப்ப ரிட்டையர்டு. திருப்தியா இருக்கு. நானும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நானும் ஒன்னும் முதல் கோச். நல்லா பண்ணியிருக்காரு. துரு சார் வந்து எதிர்பார்த்த கேள்வி நல்லா பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் சார் எப்பவும் போல ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி கொடுத்திருக்காரு. அண்ட் த்ரூவோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு வில்லேஜ் டச்சுக்கு அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட்
அவர் விளையாடுற கபடியா இருக்கட்டும், அவரு நிறைய உழைச்சிருக்காருன்றது இதுல இருந்தே தெரியுது. அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ எந்த கேரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு மோர் ஆர் லெஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அவங்கவுங்க கேரக்டர்ஸும் சூப்பரா அதுல வந்து காட்டியிருக்காங்க. பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. ஒரு ஸ்கிரீன் பிளேல இருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபில இருந்து பாக்குற சைட்ல பார்க்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் மாரி செல்வராஜ் படம்னாலே கிராமத்து டச் இருக்கும், இதுல ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த கேமுமே வந்து அந்த கிராமத்தை பேஸ் பண்ணியே கொண்டு போயிட்டு இது பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு, சூப்பரா இருந்தது. படத்துல லேக் அப்படின்றதுல எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன தேவையோ அந்த கண்டென்ட் அதுல அப்படியே இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஃபேமிலியோட நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கபடி மேட்ச் பார்க்கும்போது. ஏன்னா இதுல வெறும் ஹீரோ மட்டுமே ஹைலைட் பண்ணாம கூட இருக்கிற கேரக்டர்ஸ்க்குமே வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ எப்பவுமே ஹீரோ தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு டஃப்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் கூட இருக்கிற ஆக்டர்ஸ்க்குமே வந்துட்டு நல்ல சப்போர்ட்டிவா கொடுத்திருக்காங்க. அப்படிலாம் எதுவும் வராதுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் போது ரெண்டு பேரோட தனிப்பட்ட பிரச்சனைய வந்து அது ஊருக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதை தாண்டி வந்துட்டு ஒருத்தன் தன்னோட கோலை அச்சீவ் பண்ணி கபடியில வந்து ஒரு நேஷனல் லெவல்ல போய் விளையாண்டுருக்கான்றது பாசிட்டிவா இருக்கு. சோ அதுதான். சோ இதனால எந்த இஷ்யூஸுமே வராது. ரொம்ப நல்லாவே இருக்கு படம்.